வணக்கம் குட்டீஸ். 9 வேலைக்கேற்ற கூலி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வினாக்களுக்கு விடையளிக்கா. 1. அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்தினார்? நம்ம இந்த கதையில பார்த்தோம் இல்லையா? அழகாபுரி மன்னர் அமைச்சர், விறகு வெட்டி என்ற வேறுபாடின்றி அனைவரையும் சமமாக நடத்தினார். 2. விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையாக என்ன கூறினார்? பேஜ் நம்பர் 55 அதற்கான விடை இருக்கு. மன்னா, எங்களை போன்றோருக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலி கொடுக்கிறீர்கள். ஆனால் உங்களிடம் பணிபுரியும் அமைச்சர்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்களே, இது எந்த வகையில் நியாயமாகும்? இதுதான் உங்களின் சிறந்த ஆட்சி முறையா? எங்களை சமமாக நடத்தாதது மிகப்பெரிய குறையாக உங்களுக்கு தோன்றவில்லையா என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டான் அந்த விறகு வெட்டி. 3. மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடம் என்ன வேலை அளித்தார்? இதற்கான விடை பேஜ் நம்பர் 55 நம்ம பார்த்தோம் இல்லையா குட்டீஸ்? என்னவாது? அவர்கள் இருவரையும் பார்த்து அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துட்டு வாருங்கள் என்று கூறினார். இங்கே நீங்கள் மன்னர் சேர்த்துக்கங்க. மன்னர் அவர்கள் இருவரையும் பார்த்து அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்துவிட்டு வாருங்கள் என்று கூறினார். அடுத்தது படத்தை பார்ப்போம், வினாக்கள் உருவாக்குவோம். சரியா? அந்த படம் பார்க்கலாம். என்னென்ன இருக்குது இந்த படத்துக்குள்ளே? நிறைய விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டு இருக்கு இல்லையா குட்டீஸ்? யானை என்ன பண்ணுறது? பாலோட விளையாடுது இல்லையா? பறவைகள் எல்லாம் பறக்கின்றன. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வினாக்கள் உருவாக்கலாம். ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டாக படத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ படத்தில் நிறைய விலங்குகள் இருக்குது. ஸோ கேள்வி என்ன கொடுத்துருங்க? படத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன. நம்ம கேள்வி மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? அடுத்த கேள்வி எப்படி எழுதலாம்? யானை என்ன செய்கிறது? இங்கே ஒரு யானை இருக்கு இல்லையா, அது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அடுத்த பாருங்க, வரிக்குதிரை எங்கே படுத்துள்ளது? இங்கே வரிக்குதிரை இருக்குது, அது வரிக்குதிரை எங்கே படுத்துள்ளது அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. அடுத்து பார்க்கலாம். 3. படத்தில் எத்தனை பறவைகள் உள்ளன? அவங்க நமக்கு எடுத்துக்கிட்டா படத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளனன்னு கேட்டாங்க. இங்கே பறவை தானே உள்ளது. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? படத்தில் எத்தனை பறவைகள் உள்ளனன்னு கேள்வி கேட்கலாம் இல்லையா? அடுத்த பாருங்க, கரடி என்ன செய்கிறது? இங்கே ஒரு கரடி இருக்கு இல்லையா, அது என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி தானே. அடுத்த பாருங்க, புலி ஏன் தாவுகிறது? இங்கே ஒரு புலி பாவலை நம்ம பார்த்தோம், அது ஏன் தாவுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம்ல. 6வது பாருங்க, ஆமை எங்கே உள்ளது? கொஸ்டின் மார்க். ஓகே, ஆமை, இங்கே ஒரு ஆமை இருக்குது, அது எங்கே இருக்குது இல்லையா? ஆமை எங்கே உள்ளது? படிச்சலாமா இன்னொரு வாட்டி? யானை என்ன செய்கிறது? வரிக்குதிரை எங்கே படுத்துள்ளது? படத்தில் எத்தனை பறவைகள் உள்ளன? கரடி என்ன செய்கிறது? புலி ஏன் தாவுகிறது? ஆமை எங்கே உள்ளது? அடுத்தது மொழியோடு விளையாடு பார்க்கலாம். சொல் உருவாக்க புதிர். வடிவங்களை கொண்டு அவற்றுக்குரிய எழுத்துக்களை எழுதி சொல் உருவாக்குக. ஒவ்வொரு வடிவமும் ஒரு எழுத்தை குறிக்கும். இங்கே 6 வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. 6 வடிவம் ஒவ்வொரு எழுத்தை குறிக்கிறது. இந்த வடிவம் ரை, இந்த வடிவம் தி, இந்த வடிவம் கு, இந்த வடிவம் வா, இந்த வடிவம் ரி, இந்த வடிவம் இக்கு. எடுத்துக்காட்ட அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 1ல் இந்த வடிவமும் இந்த வடிவமும் கொடுத்துருக்காங்க. இந்த வடிவத்துக்கு உள்ள சொல் என்னது? ஒரு எழுத்து என்னது? வா இல்லையா? இந்த வடிவத்திற்கான எழுத்து வா. ஸோ நம்ம எடுத்து எழுதணும். 2வது என்ன வடிவம் கொடுத்தா? இந்த வடிவம் கொடுத்துருக்காங்க இல்லையா, க்ரீன் கலர். ஸோ இந்த வடிவத்திற்கான எழுத்து ஒரு ரீ இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வா எழுதியதோ, 2வது ரீ எழுதணும். ரெண்டும் சேர்த்தா வரி இல்லையா குட்டீஸ்? அதே மாதிரி ரெட் கலர் இருக்கிற வடிவம் என்னத்தை குறிக்கிறது? தீ. ஒரு எழுத்து தீ. இது இல்லாமா? நெக்ஸ்ட்டு இந்த வடிவத்துக்கான ஒரு எழுத்து ரை. எடுத்து எழுதிடலாமா? ரை. சேர்த்து படித்தா நமக்கு என்ன கிடைக்கிது? திரை. 3வது பாருங்க, இங்கே இந்த வடிவம் கொடுத்துருக்காங்க, அதற்கான ஒரு எழுத்து பூ. நெக்ஸ்ட்டு இந்த வடிவத்துக்கான எழுத்து தீ. சேர்த்து பிடிச்சா என்ன வருது? குதி. அடுத்த பாருங்க, இந்த வடிவத்துக்கான ஒரு எழுத்து வா. ஸோ அதை எடுத்து நம்ம எழுதிடலாம். இந்த வடிவத்துக்கான எழுத்து ரை, வரை இல்லையா? அடுத்து இந்த வடிவத்துக்கான ஒரு எழுத்து கு.
இந்த வடிவத்தான எழுத்து ரை. சேர்த்து படித்தா என்ன வரும்? குறை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வடிவத்துக்கான எழுத்து கு. இந்த வடிவத்துக்கான எழுத்து தி. இந்த வடிவத்துக்கான எழுத்து ரை. மூன்றும் சேர்த்து படித்தா நமக்கு என்ன கிடைக்கும்? குதிரை. குதிரை. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வடிவத்துக்கான எழுத்து வா இல்லையா? இந்த வடிவத்துக்கான எழுத்து ரி. இந்த வடிவத்துக்கான எழுத்து இக். இந்த வடிவத்துக்கான எழுத்து ஹூ. இந்த வடிவத்துக்கான எழுத்து தி. இந்த வடிவத்துக்கான எழுத்து ரை. ஸோ சேர்த்து படிச்சு என்ன கிடைக்குது? வா தி குதிரை. வரிக்குதிரை. அடுத்தது சொல் எழுதுக, சொற்றொடர் அமைக்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. மா நா இம் மனம் இல்லையா? அதே மாதிரி இங்கே என்ன வரும்? மா ந இம் மனம். ஓகேவா? இந்த மனத்துக்கும் இந்த மனத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அது இந்த சொற்றொடரில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 3 சொல்லினா இங்கே 2 சொல்லலாம். ஓகேவா குட்டீஸ்? இந்த மனத்துக்கு பூக்கள் மனம் வீசும். பூக்கள் மனம் வீசும் இல்லையா? இந்த மனம்னா என்னது? மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். சரியா? அப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அடுத்தது இதே மாதிரி நம்ம எங்கே எழுதணும்? ஃபஸ்ட்டு சொல் எழுதலாம். கலை. கலை சொல்லுங்க. கலை கலை. அது கலை கலை. ஓகேவா? அது கழை கழை. கலைக்கு நம்ம எப்படி எழுதலாம்? மணி பல கலைகள் கற்றான். ஓகேவா? இந்த கலைக்கு வயலில் களை எடுக்க வேண்டும். இங்கே கழைன்னு எழுதியிருக்கோம் இல்லையா? கழைக்கு சொற்றொடர் எப்படி எழுதலாம்? கூடைகள் செய்ய களை பயன்படுகிறது. ஓகேவா? இதே மாதிரி இங்கே எழுதலாமா? கரை கரை. கரை கரை. ஓகேவா? சொல்லுங்க. கரை கரை. கரை கரை. ஓகேவா? இந்த கரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொற்றொடர் எப்படி எழுதலாம்? ஆற்றுக்கு இருப்பது கரை. சொல்லுங்க. அதே மாதிரி கரைக்கு துணியில் இருப்பது கரை. புரிஞ்சுச்சா குட்டீஸ்? அடுத்தது இலை இலை. இலை இலை. இழை இழை. புரிஞ்சுச்சா? இலை இலை. இலை இலை. இழை இழை. ஓகேவா? இலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொற்றொடர் எப்படி எழுதலாம்? இது இலையுதிர் காலம். சரியா? இங்கே இலைன்னு கொடுத்துருக்காங்க. அவள் மிகவும் இளைத்து விட்டான். இங்கே அவள்னால விட்டாள். ஓகேவா? இல் போட்டுக்கலாம். அவள் மிகவும் இளைத்து விட்டாள். ஓகேவா? இழை. இழைக்கு எப்படி எழுதலாம்? இழைகள் ஆடைகள் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகேவா? நாம சொல் எழுதுக, சொற்றொடர் அமைக்க முடிச்சிட்டோம். அடுத்தது விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்க. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்க. 1. கரைந்து அழைப்பேன் நான் யார். கரைந்து அழைப்பேன் நான் யார்? கா இம். இடையில என்ன பண்ணணும்? கா. காகம் இல்லையா? கரைந்து அழைப்பேன் நான் யார்னா காகம். அடுத்தது 2. கடலில் கிடைப்பேன் நான் யார்? சா கு. இங்கு சங்கு இல்லையா? கடலில் கிடைப்பேன் நான் யார்? சங்கு. அடுத்தது சமையலுக்கு உதவுவேன் நான் யார்? அது என்னது? வே இங் யா இம். அப்போ வெங்காயம். சொல்லுங்க. கா மட்டும் நம்ம சேர்த்தா போதும். வெங்காயம். சொல்லுங்க. வெங்காயம். இனிப்பாய் இருப்பேன் நான் யார்? இனிப்பா இருப்பேன் நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? கரும்பு இல்லையா? கரும்பு தானே இனிப்பா இருக்கும். ஸோ கரும்பு. கரைந்து அழைப்பேன் நான் யார்? காகம். கடலில் கிடைப்பேன் நான் யார்? சங்கு. சமையலுக்கு உதவுவேன் நான் யார்? வெங்காயம்.
இனிப்பாக இருப்பேன் நான் யார் அப்படின்னா கரும்பே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீண்ட தூரம் தாவிடுவேன் தவளையும் இல்லை, குதித்து குதித்து ஓடுவேன் குதிரையும் இல்லை, பையத்தான் கொண்டிருப்பேன் சட்டையும் இல்லை, கண்டுபிடித்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் வருவேன் நான் யார். என்ன சொல்கிறாங்க, நீண்ட தூரம் தாவிடுவேன் தவளை இல்லை. நான் வந்து நீண்ட தூரம் தாவிடுவேன், ஆனால் நான் தவளை கிடையாது. அது ஒரு ஹில்ஸ் இல்லையா. அடுத்தது குதித்து குதித்து ஓடுவேன் குதிரையில். இந்த விலங்கு வந்து குதித்து குதித்து ஓடுமா, ஆனால் அது வந்து குதிரை கிடையாதுங்கிறாங்க. பையைத்தான் கொண்டிருப்பேன் சட்டையும் இல்லை. எப்போவுமே என் கூட ஒரு பை இருக்கும், ஆனால் நான் சட்டை கிடையாது. கண்டுபிடித்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் வருவேன் நான் யார். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எழுத்தெல்லாம் ஒன்று சேர்த்தா வருவோம். அது என்னன்னு பார்த்தலாமா, கா இங் காரு. அப்போ ஆன்சர் என்ன ப்ளீஸ், கங்காரு இல்லையா. ஓகே குட்டீஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.